வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடம் அந்தஸ்துகள் உயர்த்தக்கூடிய அமல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கேட்கலாமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் உங்கள் பாவங்களை அழித்து உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அமல்களை உங்களுக்கு நான் என்ன செய்ய அறிவித்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் கடும் குளிர் போன்ற கஷ்டமான நேரங்களில் பரிபூர்ணமாக ஒளி செய்து மஸ்ஜிதுகளுக்கு அதாவது பள்ளிவாசல் பக்கம் அதிகமாக எட்டுக்கள் எடுத்து வைப்பதும், மறுபடியும் பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக போகிறது, ஒரு தொழுகையிலேருந்து மறு தொழுகை வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது, அப்படிப்பட்ட செயல்களை யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ இதெல்லாம் வந்துட்டு அல்லாஹ் என்ன செய்வானா நல்லா நேசிப்பானா. இவங்களாம் என்ன செய்வான்? நல்லா நேசிப்பான். அப்போ அல்லாஹ்வின் பாதையில் மார்க்கத்தை பலப்படுத்துவதாகும். அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய மார்க்கத்தை வந்துட்டு பலப்படுத்தக்கூடிய ஒரு விதமான விஷயந்தான் இந்த விஷயங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளுக்கு உயர்ந்த அந்தஸ்தை என்னச்சினா நமக்கு கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க நூல் புகாரியில். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். எளிமையான விஷயந்தான், ஆனால் பலன்கள் மறுமையில் நமக்கு என்ன செய்யும்? அதிகமானதாக நமக்கு திருப்பி கிடைக்கப்படும். இங்கே படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டம் கிடையாது, இது நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் நாளைக்கு மறுமையில் பெருசாக நமக்கு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லார் முன்னாடியும் நமக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு பட்டத்தை செய்வன், நமக்கு கண்டிப்பாக அந்தஸ்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கேட்குற உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தல்வானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.